விஜய் டிவி தொகுப்பாளர் டிடி ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. தனக்கு 10 வருஷத்தில் 4வது முறையாக திரும்பவும் கால் முட்டியில் ஆப்ரேஷன் நடந்திருக்கிறத பற்றி உருக்கமாக பேசி டிடி ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு மேலாக மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடிச்சவங்க தான் தொகுப்பாளனே டிடி நீலகண்டன். அந்த வகையில் டிடிக்கு முழங்காலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவங்களால தொடர்ந்து நிற்க முடியாதனால நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்காமல் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் உட்காந்துக்கிட்டே தொகுத்து வழங்கினாங்க. 25 வருஷங்களாக விஜய் டிவியில் தொகுத்து வழங்கி வந்த இவங்களுக்கு திடீர்னு முழங்காலில் எலும்பு முறிவு பிரச்சனை வந்து சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இப்போது திரும்பவும் முழங்காலில் கடைசியாக சர்ஜரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் டிடிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத பற்றி அவங்களே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு லாங் போஸ்டாக இருக்கும். கடந்த 3 மாதங்கள் எனக்கு சோதனையான நேரங்கள். 2 மாதங்களுக்கு முன்னாடி என்னோட முழங்காலுக்கு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணினோம். இந்த முறை மொத்தமாக முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன். இது என்னோட 4வது அறுவை சிகிச்சை. என்னோட வலது முழங்காலில் 10 வருஷங்களாக வலி இருந்துக்கிட்டே இருக்குது. என்னோட வலது முழங்காலுக்கு இதுதான் கடைசி சிகிச்சையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். இதுவரை நான் அனுபவித்த வேதனையிலிருந்து இது என்னை மீட்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னோட உடம்பு கொஞ்சம் முன்னேற்றமாக தான் இருக்குது. இத்தனை வருஷங்களாக எனக்காக ஜெபிச்சவங்களுக்கும் வேலையில் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் என்னோட இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். அது என்னைய என்னோட 2 நாட்கள்லேருந்து வெளியில் கூட்டி வந்திருக்குது. இந்த வழி என்னைய ஒரு கசப்பான நபரை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எனக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சது நடக்கிறதுக்கு உங்களோட அன்பு தான் எனக்கு உதவுச்சு. என்னோட மனசில் இப்போ ஒரு வெளிச்சம் உருவாகி இருக்குது. திரும்பவும் வலுவாக வருவேன் அப்படின்னு உறுதி அளிக்கிறேன். அதே மாதிரி என்னைய இந்த அளவுக்கு மீண்டு வர செஞ்ச அறுவை சிகிச்சை பண்ணின டாக்டர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அங்கே இருந்த செவிலியர்களும் என்னைய தங்களோட சொந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி. என் பக்கத்தில் இருந்த என்னோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த 10 வருஷங்களில் என்னை நல்லா இருக்கும்படி வாழ்த்தியவர்களில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசுங்க. நான் வலுவடைஞ்சு வந்துகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடி அந்த போஸ்ட்டில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இதை பார்த்த பலரும் டிடி பழைய நிலைமைக்கு வந்து திரும்பவும் சிரிச்ச முகமாக அவங்க பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க.